வாங்கிட்டு போதும் பாரு நிறுத்து. இந்தப்பா நீ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் போயிட்டு வரவேன். அந்த புள்ளி உண்மைதான். அந்த புள்ள முத்தாளு இத அவ மத்தவங்க பிடிக்கல. நம்ம என்ன செய்யணும்? மரியாதை ஒதுங்கிக்கணும். உனக்கு ஊருக்குள்ள வர பொண்ணு கிடைக்கலையா? என்ன சொல்றது பொணந்தண்ணே? ஏழ்ற இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? டேய் பொணந்தன்னு சொன்ன வேலையா போடா. வயசு பையன் பேசுறா. யோ உனக்குலாம் என்ன மரியாதை? உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது. புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையன் தான் நீங்க. டேய் நீ ரொம்ப ஓவரா பேசுறா. நீங்க ஒண்ணே பயப்பட வேண்டாம். நீ என்ன பேசுற? பொறுமையாரு. யோ சும்மா போயா. ஆள்ல இருக்கிறதுக்கா நீ எந்த வேணாலும் சொல்லுவியா? அவனை பார்த்து சூதானமா நடந்துக்க. இல்லன்னா அவன் ஒன்னையும் தின்றுவான். பேசிட்டு இருக்க. ஏன்னா நாளோட ஜெயில் தண்ணி இருப்பா. நான் அந்த காலத்துல பாலம் உடச்சு பணம் வேணும்டா. பல்லாங்குழி விளையாண்டியா? அப்படி என்ன சமைஞ்சிருந்தியா? நீ வெளியே ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கேஸ் எதாவது சரி பண்ணா எந்த வர என்னையுமே தெரியாது. நான் சொன்னா செஞ்சிருவிடா. நான் கேளுமா வேணாண்டா. நக்கல் பண்ணாத. பாக்கலையா இதே இடத்துல 5 நிமிஷம் தங்க ஆட்டோ. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன நான் இருக்கும் போதே சுத்தம் பண்ண அறுத்துருவியா நீ? என்ன பண்ணி என்ன மாப்பிள்ள என்ன பொண்ணா கொடுத்துருக்க? எந்திரி. என்ன மோனே ஏன்டா சின்ன பையன் போட்டு இந்த அடி அடிக்கிற? எந்திரி என்ன இங்க வாடா. தோல்ல துண்டை போட்டு எப்பப்பா ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா வரது. நானே இன்னைக்கு தான் அவங்ககிட்ட லவ் சொல்லி போயிடா வெள்ளத்திலையா போடுறா. ஐயோ ஐயோ வலிக்குதா? வேணாம்டா விட்டுறாய். ஒழுங்கா கஞ்சிய குடிச்சோமா வீட்டுல இருந்தமாண்டி இருந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊர் ஒம்பத்துக்கு தலை மேல வச்சுக்கிறது. அதையும் தலையிலேயே வச்சுட்டாங்க. அதனே அந்த உமியோட கல்லூப்பையும் சேர்த்து போடுங்க. அப்பதான் ரத்த கட்ட நல்லா எடுக்கும். அப்புறமா படுக்கும்போது அந்த சல்லி பசங்க சவகாசம் வேண்டாம்னு சொன்ன இல்லையா? எதுக்கு இப்படி போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற?